உங்கள் அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசு நாமத்திலே வாழ்த்துக்கள். வெளியிலிருந்து கேட்கிற சகோதரர்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு நாமத்திலே அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வோம். இன்னைக்கு நம்ம நீதிமொழிகள் 14:22 முதல் பகுதியை நம்ம படிச்சிட்டோம். முதல் பகுதினா அது படிங்க. 14:22 நீதிமொழிகள் 14:22. தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவா? நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. சரி, தீமையை யோசிக்கிறவங்க எப்படி தவறுறாங்க அப்படின்னு சொல்லி கடந்த நாட்கள்ல நம்ம ஒரு பாடத்தை பார்த்துட்டோம். நன்மையை யோசிக்கிறவங்களை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நன்மை யோசிக்கிறவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிருபையும் சத்தியமும் கிடைக்கும். அப்ப தேவனுடைய கிருபையும் தேவனுடைய சத்தியமும் யார் ஒருத்தர் நன்மையா யோசிக்கிறாங்களோ அவங்களுக்கு கிடைக்கும். முதல் கருத்துல நம்முடைய யோசனை எல்லாம் எப்படி இருந்தா நம்ம எப்படி ஆசீர்வதிக்கப்படுவோம், நம்முடைய யோசனை எப்படி இருக்கிறது என்று நம்ம தொடர் பாடமா கொஞ்சம் படிக்க போறோம். சங்கீதம் 143 4-8. சோர்ந்து போகிற நேரங்கள்ல, கலக்கமான நேரங்கள்ல நம்ம எதை பற்றி யோசிப்பது, நம்முடைய யோசனை எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னு பாருங்க. என் ஆவி என்னில் தியங்குகிறது, என் இருதயம் எனக்குள் சோர்ந்து போகிறது. பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது செய்கைகளை எல்லாம் தியானிக்கிறேன். உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன். என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன். வறண்ட நிலத்தை போல் என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. கர்த்தாவே, சீக்கிரமாய் எனக்கு செவிகொடும். என் ஆவி தோய்ந்து போகிறது. நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாகாதபடிக்கு உமது முகத்தை எனக்கு மறையாதேயும். அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும். உம்மை நம்பி இருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். உமக்கு 11 வரைக்கும். கர்த்தாவே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும். உம்மை புகலிடமாக கொள்ளுகிறேன். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. கர்த்தாவே, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை உயிர்ப்பையும். உம்முடைய நீதியின்படி என் ஆத்துமாவை இடுக்கத்திற்கு நீங்களாக்கிவிடும். சரி, அப்போ நம்முடைய யோசனையை பற்றி பார்க்கிற பொழுது நம்முடைய யோசனை ஒரு ஆரோக்கியமா இருக்கணும். அப்போ நம்ம ஒரு இடுக்கமான நேரங்களில் நம்ம எப்படி யோசிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, அவர் பொதுவாக சோர்ந்து போயிட்டாங்க. அப்போ சோர்ந்து போகும்போது அவர் என்ன நினைக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, பூர்வ நாட்களில், அதாவது கடந்த நாளில் தேவனுடைய செயல் அவங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்போ கடந்த நாட்களில் அவங்களுடைய செயல் எப்படி இருந்தது நினைக்கும் போது நமக்கு ஒரு நினைவு வரும். நம்ம ஏன் சோர்ந்து போகணும்? தேவன் கடந்த நாட்களில் நம்மளை எப்படி காப்பாற்றிருக்காரு. உதாரணமா, இஸ்ரவேல் மக்களை எப்படி காப்பாற்றினாரு, எப்படி உணவளித்தாரு, எப்படி சமுத்திரத்தை 2 பிளந்தாரு, இதெல்லாம் அவங்க நினைக்க முடியும். இயேசுனுடைய செயலை பார்க்கும்போது அவர் இன்னும் நீங்க உணர்வு இல்லாமல் இருக்கீங்களா, நான் எத்தனை பேருக்கு எத்தனை அற்புதங்கள் செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ நம்முடைய ஆவி சோர்ந்து போகும்போதும், அவநம்பிக்கை வரும்போதும், இடுக்கம் வரும்போதும், கடந்த காலத்துல தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நினைக்கி பார்க்கும்போது நமக்கு நல்ல நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கையை பார்க்கும்போது சொல்றாரு, இடுக்கத்திலிருந்து நீங்களாக்கி விடுவிப்பார். 43 சங்கீதம் 11 வசனத்துல சொல்றாரு, என் ஆத்துமாவை இடுக்கத்திற்கு நீங்களாக்கி விடும் என்று சொன்னார். அப்போ நம்முடைய நன்மை யோசிக்கும் பொழுதும் கிருபையும் சத்தியமா வரும். நம்முடைய யோசனை எப்பவுமே தீமையா இருக்கக்கூடாது. நல்லதையே யோசிக்கும் போது நல்லதையே நமக்கு எப்பொழுதுமே தொடர்ந்து இருக்கும். அப்ப நன்மையான காரியங்களையே நம்ம என்ன செய்ய முடியும்? யோசிக்கிட்டே இருக்கணும். நாம யோசிக்கிறதுக்கும் தேவன் செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்கு பாருங்க. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நம்ம நினைக்கிறதே சிலங்களை பேச முடியாம கூட இருப்போம். அது ஒரு நோக்கத்திற்காக தேவன் வச்சிருக்காரு. சங்கீதம் 94 நீதிமொழிகள் 16:1 படிங்க. மனதின் யோசனைகள் மனுஷனுடையது, நாவின் பிரதியுத்தரம் கர்த்தரால் வரும். நம்ம நிறைய யோசிக்கிறோம், ஆனா நம்முடைய நாவை எப்படி பயன்படுத்தணும்னு அவருக்கு தெரியுது. ஒருவேளை நான் பொல்லாப்பா யோசிக்கலாம், நல்லது பேசும்படி கூட தேவன் செஞ்சிருவாரு. அது தேவனுடைய வேலை. ஏன்னா நம்முடைய யோசனைகள்லாம் எப்படிப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 94:11 வீண் என்று சொல்றாரு. சங்கீதம் 94:11 படிக்கிறேன். மனுஷனுடைய யோசனைகள் வீணென்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். அப்ப மனதிலே நான் யோசித்ததை என் நாவினால் நான் ஏன் பேச முடியவில்லை?
ஒரு நோக்கத்திற்காக தேவன் ஒரு வேலையை செய்யக்கூடியவராக வேதத்தில் நீங்க பார்க்க முடியும். ஒரு மனிதன் வாக்களித்த பிற்பாடு, அதை பொருத்தனை பண்ண பிற்பாடு யோசிச்சா என்ன ஆகும்? நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 25வது வசனம். பரிசுத்தமானதை விழுங்குகிறதும் பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறதும் மனுஷனுக்கு கண்ணியாயிருக்கும். ஒருவேளை சில நேரங்களில் நம்ம தேவனுக்கு கொடுக்கறத கெடுத்துட்டோம்னா அது பரிசுத்தமானது. அது மட்டும் இல்ல, எதெல்லாம் பரிசுத்தமானது தேவனுக்கு நம்ம பிரித்து எடுத்துட்டோமோ அதை விழுங்கிட்டா அது ஒரு கன்னியா வந்துடும். வாக்களித்த பிற்பாடு, அதாவது பொருத்தனை பண்ண பிற்பாடு, யாருக்கும் ஒன்று கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கீங்க, அல்லது தேவனுக்கா இருக்கலாம், மனுஷனுக்கு இருக்கலாம், பிறகு யோசிச்சோம்னா மாத்தினோம்னா நம்ம அது சுருக்கண்ணில மாட்டிடுவோம். இங்க சில சம்பவங்கள் இருக்கிறது. ஏறக்குறைய 2000 நினைவுல இருந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி சில மக்கள் வாக்களிச்சாங்க, கொடுக்க முடியல. ஆனா அது இப்பவும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆச்சரியமா இல்லை உங்களுக்கு? பாருங்க, அப்பொழுது அவங்க நான் கொடுக்குறேன்னு சொல்லி வாக்களிச்சாங்க, அது அப்ப கொடுக்கல, 10 வருஷம் ஆச்சு. ஆனா இப்பவும் அதை கொடுத்து தீர்த்துட்டாங்க. இப்போ சமீபத்து வரையும் கொடுத்து தீர்த்துட்டாங்க. அது என்ன சொல்லுது? அந்த பொருத்தனை பண்ணப்பாடு நான் யோசிச்சேன்னா அதுவே என்னை கண்ணில் அகப்படுறது மாதிரி மனதை அழுத்திக்கிட்டே இருக்கும். ஏதோ சுருக்கிடும். அது அது மனுஷங்கிட்ட வாக்களிக்கலாம், தேவன்கிட்ட வாக்களிக்கலாம். யார்கிட்ட வாக்களிச்சாலும் நம்ம என்ன சொன்னமோ அதன்படி நடக்காத பொழுது அது அவனையே சுருக்கி அதிலே அகப்பட வச்சிடும். பாருங்க, அப்போ அது உங்களுக்கு அழுத்தம். சில நேரங்களில் அது அழுத்தமான ஒரு காரியங்களை கொண்டு வரும். அப்ப ஏசாயா 36:6-7 எதற்காக இப்படி யோசிக்கிறாங்க? ஒரு பொருத்தனை பண்ண பிற்பாடு, வாக்களிச்ச பிற்பாடு எதுக்கு இப்படி யோசிச்சு அவங்க மறுத்துட்டாங்க? இதோ நெறிந்த நாணல் கோணல். ஏசாயா 32:6-7. ஏனென்றால் மூடன் மூடத்தனத்தை பேசுகிறான், அவன் இருதயம் அநியாயத்தை நடப்பிக்கும். அவன் மாயம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் விபரீதம் பேசி பசியுள்ள ஆத்துமாவை வெறுமையாக வைத்து தாகமுள்ளவனுக்கு தாகம் தீர்க்காதிருக்கிறான். லோபியின் எத்தனங்களும் பொல்லாதவைகள். ஏழைகள் நியாயமாய் பேசும்போது அவன் கள்ள வார்த்தைகளாலே எளியவர்களை கெடுக்கும்படி தீவினைகளை யோசிக்கிறான். எளியவங்களுக்கு கேட்கறதுக்கு யார் இல்லைன்னு சொல்லி அவன் யோசிக்கிறான். பாருங்க, எத்தனங்களும் பொல்லாதவைகளும் ஏழைகளும் நியாயமாய் பேசும்போது கள்ள வார்த்தைகளாலே எளியவர்களை கெடுக்கும்படி தீவினையை அவன் யோசிக்கிறான். எளியவங்க சண்டை ஒக்கி வர மாட்டாங்க, எளியவங்க நம்மோட எதிர்த்து நிற்க மாட்டாங்க. விதவைகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், ஏழைகள் என்ன எப்படி வருவாங்க? வரமாட்டாங்க. என்கிட்ட ஒருத்தர் கேட்டாங்க, உனக்கு யார் இங்க இருக்கிறது, உனக்கு யார் வருவாங்க? நியாயம் தானே? பாருங்க, அவங்களுக்கு சொந்த பந்தங்கள்லாம் இருக்கிறது, நம்மளை பார்க்கும்போது யார் வருவாங்கன்னு கேட்குறாங்க. அவன் கேட்குற நியாயம்தான். யார் நமக்கு சொந்த பந்தம்னு ஒன்றும் இல்லை. இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்திலே காடு மலையில் அணையும் போது அவங்களுக்கு சொந்த பந்தம் யார் இல்லையே. பரதேசியாய் சஞ்சரிக்கிற பொழுது அவங்களுக்கு யார் இருக்காங்க? யார் இல்லையே. யார் அவங்களுக்கு உதவி செய்யணும்? நான் ஒரே வாத சொன்னேன், தேவன் தான் எங்களுக்கு இருப்பாரு. அப்ப தேவன் தான் எங்களுக்கான யுத்தம் செய்வார். வேற யார் செய்ய முடியும்? யார் செய்ய முடியாது. இப்ப கோலியாத்துக்கு முன்னாடி தாவீது நின்றாரு. அவரு படைபலத்தையும் மற்ற காரியங்கள் நம்பியிருந்தாரு. தாவீதுக்கு யார் உதவியா இருந்தது? தேவன். பார்வோன் ரதங்களையும் குதிரைகள் நம்பியிருந்தாங்க. அங்க சமுத்திரம் வந்துருச்சு, பரட்டிட்டு இருக்காங்க. வேற யார் நம்பியிருக்காங்க? அவங்க தேவனு. பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் மனுஷங்களை சார்ந்திருக்க மாட்டாங்க. கண்டிப்பா அவங்க தேவனை தான் சார்ந்திருப்பாங்க. தேவனை சார்ந்திருக்கும் போது தேவன் அவர்களுக்காக கண்டிப்பாக யுத்தம் செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறான். அப்போ ஒரு பொருத்தனை பண்ண பிற்பாடு, வாக்களித்த பிற்பாடு அவங்க ஏன் இப்படி யோசிச்சாங்கன்னா, இவங்க ஏழையான மக்கள், இவங்களை கேட்கறது யாரு? என்னை யார் கேட்பாங்க? என்னை எப்படி யார் கேட்க முடியும்? அப்படி சொல்லி அவங்க கணக்கிட்டு பார்க்குறாங்க. ஆனா அவங்க அறியாம செய்யறாங்க. அது நிச்சயமா அவங்களுக்கு அது கண்ணியா மாற்றிடும். தயாள குணம் உள்ளவங்களை எப்படி யோசிக்கிறாங்க? ஏசாயா 32:8. தயாள குணம் உள்ளவன் தயாளமானவைகளை யோசிக்கிறான், தயாளமானவைகளிலே நிலைத்தும் இருக்கிறான். பாருங்க, தயாள குணம் உள்ளவன் தயாளமானதை யோசிக்கிறான், அதுலயே அவன் நிலைச்சு இருக்கிறான். என்ன சொன்னானோ அதை செய்வதில் உறுதியாக இருக்கிறான். அவன் தான் ஒரு தயாள குணம் உள்ள மனிதன். மனிதன் அவன் வழியை குறித்து யோசிக்கும் போதும் அவன் எப்படி நடக்க வேண்டும் என்றும் யார் தீர்மானிப்பது? நீதிமொழிகள் 16:9.
தண்ணி கொடுங்க, தண்ணி. மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். சரி, மனுஷனுடைய இருதயத்தின் மன்னிக்கணும், மனுஷனுடைய இருதயம் அவன் வழியை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவர் கர்த்தர். ஏன் அவன் வழியில யோசிச்சு நடக்க முடியல? அதுதான் தேவனுடைய செயல். அவனை நடைகளை உறுதிப்படுத்துகிறவர் கர்த்தர் இருக்காரு. இப்ப மனிதனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் எல்லாம் அநேகமா இருந்த போதும் யாருடைய யோசனை நிற்கும்? நீதிமொழிகள் 19:21. மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். இவ்வளவு யோசனை வச்சுட்டு ஏன் அதை முடிக்க முடியல? பொல்லாப்பு யோசிக்கலாம், அது மனிதனுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தும். அவங்க அப்படி யோசிக்கிறாங்க, அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க, இப்படி செஞ்சிருவாங்களோ, இப்படிலாம் என்னால யோசிக்க முடியும். அது வரைக்கும் நம்ம காத்தா இருக்கணும். கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருடைய யோசனை மட்டும்தான் நிற்கும் என்று சொல்றாரு. அப்ப கர்த்தருக்குன்னு ஒரு யோசனை இருக்கு, அவன் 1000 யோசிக்கிறான். அப்ப அவருடைய யோசனையின்படி நம்ம நடந்தோம்னா அது நிக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? நீதிமொழிகள் 16:3. நீதிமொழிகள் 16:3. உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவை, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். எல்லாம் பிதாவே, நீர் தான் எனக்கு பொறுப்பாளி, நீர் தான் எனக்கு உதவி செய்யணும், நீர் தான் என்னை காப்பாற்றணும், நீர் தான் எனக்கு தரணும், எல்லாம் ஒப்புவிச்சோம்னா அப்போ யோசனைகள் உறுதிப்படும். இதற்கெல்லாம் பொருத்தமாயிருக்கிற ஒரு உதாரணத்தை நம்ம சொல்ல போறோம். மனிதனுடைய யோசனை, அவனுக்கு எதிரான கர்த்தருடைய செயல், கர்த்தர் ஒப்புவிக்கும் போது என்ன நடக்கும் என்பதை நம்ம பார்க்கறதுக்கான சில உதாரணங்களை நம்ம விளக்கத்துல எல்லாம் சொல்லுவோம். ஏன்னா நம்ம என்ன பாடம் படிக்கிறோம்னா நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியம் உண்டு. அப்ப தீமையை யோசிக்கிறவர்களுக்கு தவறுகிறார் அல்லவா என்று ஒரு வார்த்தை இருக்கு. அப்ப நன்மையை யோசிக்கிற மக்களுக்கு என்ன நடக்கும், தீமை யோசிக்கிற மக்களுக்கு என்ன நடக்கும்? இந்த 2 காரியங்களே நம்ம ஒரு உதாரணங்கள் மூலமா நிரூபிச்சு காட்டுவோம் வேதவசனத்துல இருந்து. யாத்ராகமம் 14:25 படிங்க. அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலை விட்டு ஓடிப்போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். சரி, இஸ்ரவேலர்கள் இஸ்ரவேல் ஜனத்திற்கு எதிராக, அதாவது தேவனுடைய கட்டளைக்கு எதிராக பார்வோன் ஒரு வேலை செஞ்சார். ஒரு யோசனை வச்சுக்கிட்டாரு, அனுப்பலாம்னு ஒரு யோசனை வச்சாரு. அப்புறம் திரும்பி பிடிச்சிக்கலான்னு சொல்றாரு. பாருங்க, இந்த ஏழை மக்களை பார்க்கும்போது இந்த பணக்காரங்களுக்கு என்னமோ தோணுது, அற்பமா தோணுது. இவங்கெல்லாம் யார் இருக்குது, இவங்கெல்லாம் யார் கேட்பாங்க, இவங்கெல்லாம் யார் செய்வாங்க, இப்படி ஒரு அநீதியான யோசனை யோசிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியல தேவன் நிற்பார்னு தெரியல. பாருங்க, இப்ப அதான் பார்க்க போறோம். நம்ம யோசனை நன்மைக்கு எதுவா இருந்தது என்றால் தேவன் அதை எல்லாம் பாக்கிய பண்ணுவார் என்பதுதான் பாடம். இப்போ அவங்க போக சொல்லிட்டு அவங்கள திரும்ப விரட்டினாங்க. யோசிச்சு பார்த்துட்டு திரும்ப விரட்டின உடனே தேவன் பார்த்தாரு, அவங்க ரதங்களுடைய உருளையெல்லாம் கழலவும், அவனை ஒரு போடுங்க, உருளையெல்லாம் கழலவும், அவனை வருத்தத்தோடு நடத்தவும் அவங்கள பண்ணார். அப்போ என்ன கண்டுபிடிச்சாங்க? இஸ்ரவேலை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். கண்டுபிடிச்சாங்களா? பாருங்க, அந்த உருளைகள் எல்லாம் கலந்து போச்சு. வருத்தமா நடத்தினாங்க. ஜோசப் அடி வேணுமாண்ணா, அடி கொடுக்கணுமா? வருத்தத்தோட நடத்த பண்ணாங்க. அப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, அது அவங்க அப்படியே பார்த்துட்டு என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, எகிப்திற்கு விரோதமா தேவன் யுத்தம் பண்றாரு, நம்ம என்ன செய்வோம், அவங்க விட்டு ஓடி போவோம் சொல்லி அவங்க என்ன செய்றாங்க, ஓட ஆரம்பிச்சாங்க. இப்ப என்ன பார்க்கிறோம்னா, கேள்வி என்னன்னா, இந்த ரதங்கள் எல்லாம் பழசா புதுசா, இல்ல ஒரு ஓட்ட உடசலா, இல்ல ரிப்பேர் ஆனதா, இல்ல ஏதோ குப்பையில வேணாம்னு தூக்கி போட்டு பழைய இரும்பு கடை ஈம்பு தாலைக்கு போட்டதா, அப்படி வச்சிருப்பாங்களா ராஜாக்கள்லாம்? இல்ல. அது எப்படிப்பட்ட ரதங்கள் பாருங்க. யாத்ராகமம் 14:5, 6, 7. ஜனங்கள் ஓடி போய் விட்டார்கள் என்று எகிப்தின் ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட போது ஜனங்களுக்கு விரோதமாக பார்வோனும் அவன் ஊழியக்காரரும் மனம் வேறுபட்டு, நமக்கு வேலை செய்யாதபடிக்கு நாம் இஸ்ரவேலரை போகவிட்டது என்ன காரியம் என்றார்கள். அவன் தன் ரதத்தை பூட்டி தன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு பிரதானமான 600 ரதங்களையும் எகிப்திலுள்ள மற்ற சகல ரதங்களையும் அவைகள் எல்லாவற்றிற்கும் அதிபதிகளான வீரரையும் கூட்டிக் கொண்டு போனான். சரி, அந்த ரதங்கள் எப்படிப்பட்ட ரதங்கள்ங்க? 600 பிரதானமான ரதங்கள். பிரதானமான ஒரு சேட் போடுவாங்க சில அமைச்சரவை கூடும்போது,
அல்லது சிவப்பு கம்பளம் விரிச்சுக்கும் போது விஐபி சேர் போடுவாங்க இல்லையா? இப்போ விஐபி சேர்ப்படும் போது வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன், அது இப்போ விசேஷமாக அழைக்கப்பட்டவர்கள். அப்போ இந்த ரதங்கள்லாம் பிரதானமானது. இந்த ரதங்களை பார்த்து தேவன் கடலை பண்ணார்னா இவங்களுக்கு என்ன தோணும்? நம்ம இவ்வளவு பர்ஃபெக்டா வச்சிருக்கிற இந்த ரதங்கள் எல்லாம் கலந்து போச்சுன்னா இது சாதாரண காரியம் இல்ல, திரும்ப திரும்ப அது போயிட்டே இருக்கு. அப்ப இவங்க யோசிச்சாங்க பிடிச்சிடலாம்டா அவங்கள. ஆனா தேவன் யோசிக்கிறாரு, அதை கலட்டி விட பண்ணார். தேவனால் முடியுமா? நாம பயப்படுறோம் சும்மா, என்ன ஆகுமோ ஏதாகுமோ. இல்ல, நம்ம நம்பிக்கை எப்பவுமே தளர்ந்து போக பண்ணவே கூடாது. தேவன் நம் நன்மையே யோசிச்சோம்னா கிருபையும் சத்தியமும் நமக்கு நிச்சயமா கிடைக்கும். சரி, கடைசியில பார்ப்போமே யாருடைய யோசனை நிலைன்றது. யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 27, 28 31 வரைக்கும். அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடியற் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய இராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவனகிலும் தப்பவில்லை. இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையின் வழியாய் நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள். கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேலர் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயினிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். இப்போ நீங்க பாருங்க, நம்ம கேள்வி கேட்டோம், மனிதனுடைய யோசனை கர்த்தருடைய யோசனை, மனதின் யோசனை தேவனுடைய செயல். இப்போ இதோட பார்க்கும்போது இவங்களை பயமுறுத்தாம விட்டுருக்க தேவன் இந்த பயமுறுத்தாம தேவனை விட்டுருக்கலாம் இல்லையா? இப்படியே விட்டுட்டு அவள் பார்வோன்னு அவளையே அனுப்பிட்டான், இப்படியே விட்டுட்டு அப்படியே சமுத்திரத்தை கடந்தவங்கள போயிருந்துருக்கலாம், பிரச்சனை இல்லை. இதுல என்ன கண்டுபிடிக்கப்படுதுன்னா விசுவாசம் கண்டுபிடிக்கப்படுது, அவங்க எப்படி இருக்காங்க கண்டுபிடிக்கப்படுது, மற்ற பார்க்குற ஜனங்கள் கண்டுபிடிக்கிறாங்க, எத்தனை வேலைகளை தேவன் செய்கிறார். இப்ப பார்த்தாங்க, இப்போ அவங்கள சமுத்திரத்தில் என்ன செய்தாருங்க, மொத்தமா அமுக்கிட்டாரு. இப்போ மனதனுடைய யோசனை அதிகமா இருந்தாலும் யார் செயல் தான் உறுதியா இருந்தது? தேவனுடைய செயல் உறுதியா இருந்துச்சு. இப்போ அவங்கெல்லாம் பார்த்துட்டு பயந்து கர்த்தரிடத்திலும் மோசையினிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். கர்த்தரிடத்துல மாத்திரம் இல்ல, மோசையினிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். ஒரு வார்த்தைக்கு பாருங்க. இப்ப எகிப்தியை விட்டு போகும்போது என்ன நடந்தது? எளிமையா இருந்துச்சா? சரி, போன உடனே ஓகே எழுத அனுப்பிட்டாங்க, சீக்கிரம் போயிட்டாங்களா அவங்க? பாருங்க, யாத்ராகமும் 12ஆம் அதிகாரம் 34, 35. இப்ப ரொம்ப காலம் அடிமையா இருந்தாங்க, இப்ப அனுப்புறாங்க, அவங்களை எளிமையா அனுப்பி விட்டாங்களா? பாருங்களேன். பிசைந்தமா புளிக்கு முன் ஜனங்கள் அதை பாத்திரத்துடனே தங்கள் வஸ்திரங்களில் கட்டி தங்கள் தோல் மேல் எடுத்துக்கொண்டு போனார்கள். மோசே சொல்லியிருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். சரி, இப்போ கேட்டவுடன் கொடுக்கும்படி யாருடைய தயவு வேணும்? இவங்க ஏன் கேட்கணும்? தேவனை அள்ளி கொடுக்கும்படியே சொல்லக்கூடாது. அங்க ஒரு வார்த்தையை பாருங்க, நீங்க 12ஆம் அதிகாரம் 36 வசனத்தை படிங்க. கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். பாருங்க, அப்ப கேட்டதை கொடுத்தார்கள். என்னென்ன கொடுத்தாங்க? வெள்ளி உடைமையும் பொன்னுடைமையும் வஸ்திரங்களையும் கேட்டாங்க. எதெல்லாம் கேட்டாங்களோ கேட்டதை கொடுத்துட்டாங்க. அப்ப தயவு கிடைப்பதற்கு எகிப்தியரிடத்துல கேட்டதற்கு மேலாக வேறு என்னவும் செஞ்சாங்க. அவங்க எகிப்திட்ட மட்டும் கேட்டாங்களா? அதுக்கு முன்னாடி அவங்க என்ன வேலை செஞ்சாங்க? யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 23 25. இதுதான் நம்ம பாடத்தினுடைய முக்கியமான கருத்து. சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். தேவன் ஒரு காரியத்தை நம்ம கொடுக்கும் போது ரொம்ப எளிமையா கொடுக்கிறாரா? சாதாரணமா சும்மா கொடுக்கிறாராங்க? பாருங்க என்ன நடந்திருக்கு பாருங்க. அடிமைத்தனத்தில் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். முறையீடு சத்தம் எது வரைக்கும் போயிருச்சுங்க? தேவ சந்நிதி வரைக்கும் எட்டிருச்சு.
அது மாத்திரமா அவங்க என்ன விட்டாங்க? பெருமூச்சு விட்டாங்க. எந்த அளவுக்கு அவங்கள ஒடுக்கி அவங்களை இறுக பிடிச்சு தேவன் வேலை செஞ்சிருக்காரு, தவிச்சு போற அளவுக்கு விட்டாங்க. கேட்ட ஒண்ணு நடந்துடாதுங்க எல்லாம். அந்த நேரத்துல தேவன் நம்முடைய இருதயத்தையும் பார்க்கிறாரு. பாருங்க, கொடுக்கிறவங்க கைக்குள்ள வச்சுக்கிட்டு இவங்க விசுவாசத்தையும் பார்க்க விரும்புறாங்க. இப்ப பார்க்க வரும்போது இவங்க எப்படி உறுதியா இருக்காங்களா, கோவப்படுறாங்களா, இல்ல நம்மளை எதிர்க்கிறாங்களா, நம்ம என்ன செய்யறாங்க, இதெல்லாம் தேவன் கவனிக்கிறாரு. தேவனுடைய முறையில இதை மனுஷங்களும் கவனிக்கிறாங்க. பார்த்துட்டு அப்புறம் தான் அந்த வேலை செய்யறாங்க. அப்ப தேவன் இது வரைக்கும் ஏன் தாங்கி இருந்தாரு? அந்த மக்கள் டக்குன்னு வந்து இறங்கி வந்து விடுவிச்சுட்டு போனியான. இதுலதான் யாரு உறுதியா இருக்காங்க, யாரு இல்ல, யாரு கழியிறாங்க, யாரு கழியல, யாரு உறுதியா இருப்பாங்க, யார் நம்பிக்கிட்டு இருக்காங்க, யார் நம்பல, யார் நம்பாம எதிர்த்து நிக்கிறாங்க, யார் என்ன பேசுறாங்க, இங்கதான் கண்டுபிடிப்பாங்க. வனாந்தரத்தில் அதுக்கு தான் 6 லட்சம் பேர் செத்து போயிட்டாங்க, 2 பேர் மிச்சம் இருந்தாங்க. காரணம் கேட்டீங்கன்னா அவசரமான புத்தி, பொறுமையா இல்லாத காரியங்கள். இதெல்லாம் அவங்க வேகமா முடிவெடுக்கிற பொழுது இதெல்லாம் என்ன செய்யிட்டாங்கன்னா, முடிவெடுக்கிற நேரத்தில் எடுத்தாகணும். நீங்க அது இல்லாத பொழுது இதெல்லாம் கர்த்தருடைய காரியங்களை பெருமூச்சு விடுற வரைக்கும், தவிக்கிற வரைக்கும், கூக்குலிடுற வரைக்கும், ஓலமிடுற வரைக்கும் காத்திருக்காங்க. ஒரு கேள்வி கேட்டோம், கேட்டதை தேவன் கொடுக்கும்படி செய்தார். அதுக்கு முன்னாடி இவங்க யார்கிட்ட கேட்டாங்க? தேவனிடத்தில் கேட்டாங்க. தேவன்கிட்ட இவங்க லேசா கேட்கல, தவித்து முறையிட்டு அழுது மன்றாடி கேட்டிருக்காங்க. நம்ம கூட சும்மா கிடைச்சிருமாங்க? இவங்க எகிப்தியத்துல சும்மா அதெல்லாம் கேட்கல, உழைச்சி இவங்க பணம், எல்லா பணமும், சாப்பாடு மட்டும்தான் அவங்க சாப்பிட்டாங்க. அடிமைகளாக இருந்தாங்க, பேசக்கூட உரிமை இல்லை. அப்படி அடிமையா இருந்த மக்கள் கேட்டதை தேவன் கொடுத்து திரும்ப இந்த வேலையில செய்யறதுக்கு இவங்க என்ன செய்யறாங்க? அது வரைக்கும் தேவன் காக்க பண்ணார். நமக்கு தேவன் உன்னை கொடுக்கணும்னா அவ்வளவு சீக்கிரத்தில் எல்லாத்தையும் கொடுத்துட மாட்டாருங்க. எல்லாம் நம்ம பார்க்கிறோம், நம்ம எப்படி இருக்கிறோம், எந்த அளவுக்கு பொறுமையா இருக்கிறோம், எப்படி பேசுறோம், இதெல்லாம் தேவன் பார்க்கிறார். பார்த்து கடைசியில தான் அவங்களுக்கு தேவன் ஒரு நல்ல வேலைகளை செய்கிறார். இப்போ முதல் பாடத்தினுடைய அந்த மனிதனுடைய யோசனையும் தேவனுடைய காரியமும் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ மனிதன் யோசிச்சான், இவங்களை நெருக்கிட்டு ஒடுக்கிட்டு கொண்டு போனா, எல்லாத்தையும் உடனே ஒடுக்க முயற்சி பண்ணா. ஆனால் தேவன் கடைசியில இவங்களை கண்டுபிடிச்சி இவங்களுடைய பெருமூச்சை கேட்டு விடுதலையாக்கி எல்லாத்தையும் கொடுத்து என்ன செய்யிட்டாருங்க, அனுப்பிட்டார். அப்ப யார் செயல் முடிவாச்சு? இதற்கு இவங்க செய்த வேலை என்ன கேட்டீங்கன்னா, ஜெபிக்கணும். தேவனிடத்தில் அதிகமாய் ஜெபிக்கணும். ஜெபம் தவிர எதுவுமே ஜெயிக்க முடியாதுங்க. ஜெபத்தினால நிறைய காரியங்களை சாதிக்க முடியும். நீங்க உண்மையாவே நியாயமாவே தேவைகள் இருக்குமானால் நீங்கள் மன்றாடி முழங்கால் போட்டு அழுது நீங்க ஜெபிச்சு பாருங்க. உங்களை தாழ்த்தி ஜெபிச்சு பாருங்க. சும்மா ஜெபம் நம்ம தேவைக்கு மட்டும் கேட்க கூடாதுங்க. நம்மகிட்ட பாவம் இருந்தா பாவத்தை மன்னிக்க சொல்லி கேட்கணும், பாவம் இருந்தா பாவத்தை விட்டுறணும், நம்முடைய எதிராளிகள்கிட்ட நம்ம சத்துருக்கள்கிட்ட நம்ம ஏதாவது இருந்தா அவங்களோட மன்னிப்பு கேட்டணும். இதெல்லாம் நீங்க மொத்தம் தாழ்மை. இது பேரும் தாழ்மை. தாழ்மைனா எனக்கு நானே தாழ்த்துறது இல்லை. நான் யாரையாவது அநியாயமா பேசியிருந்தா, அவங்களை வேற தப்பா நடந்திருந்தேன்னா அவங்க எல்லாம் போய் மன்னிப்பு கேட்டு வந்து உபரம் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. தேவன் அதிகமான நன்மைகளை செய்வார். அப்ப பாருங்க, நம்ம தாழ்த்துறது என்பது நமக்கு நாமே ஒண்ணு, இன்னொன்னு நம்ம மற்றவங்களை காரியங்கள் செய்யற பொழுது அவங்ககிட்ட அறிக்கையிட்டு தாழ்த்துறது இன்னும் ஒண்ணு. இதெல்லாம் நம்ம செய்யும் பொழுது தேவன் நமக்கு தேவையானதை அவர் கொடுப்பார். இன்னொரு உதாரணத்தை கவனிப்போம். இன்னைக்கு மனுஷங்க என்ன சொல்றாங்க, நான் நினைச்சதை செய்வேன்றாங்க. அப்படி முடியுமா அப்படின்னு பாருங்க. இப்ப மனிதனுடைய யோசனையும் தேவனுடைய யோசனையும், மனிதனுடைய நம்பிக்கையும் தேவனுடைய நம்பிக்கையும், மனிதனுக்கு எதிராக தேவன் என்ன செய்யறாருன்னு பார்ப்போம். அப்போ ஏசாயா 10ஆம் அதிகாரம் 13-14 எடுத்துக்கொள்ளுங்க. அவன், என் கையின் பலத்தினாலும் என் ஞானத்தினாலும் இதை செய்தேன். நான் புத்திமான். நான் ஜனங்களின் எல்லைகளை மாற்றி அவர்கள் பண்டகசாலைகளை கொள்ளையிட்டு வல்லவன் போல் குடிகளை தாழ்த்தினேன். ஒரு குருவி கூட்டை கண்டுபிடிக்கிறது போல் என் கை ஜனங்களின் ஆசையை கண்டுபிடித்தது. விட்டுவிடப்பட்ட முட்டைகளை வாரிக்கொள்வது போல் பூமியை எல்லாம் நான் வாரிக்கொண்டேன். ஒருவரும் செட்டை அசைத்ததும் இல்லை, வாயை திறந்ததும் இல்லை, கீச்சென்று சத்தமிட்டதும் இல்லை என்று சொல்லுகிறான். அப்ப அசிரியன் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேல் மக்கள்கிட்ட வந்துட்டான். எசேக்கியா ஆளுகையில் இருக்காரு. இப்போ அவன் புறஜாதி அவபக்தியான மக்களுக்கு விரோதமா அனுப்பப்பட்டான். இப்ப அவன் என்ன சொல்றான் பாருங்க, நான் புத்திமான் 1, நான் வல்லவன் 2, என்னுடைய யோசனையினால சொல்றார், என் கையின் பலத்தினால் என் ஞானத்தினால் இதை செய்தேன். நான் புத்திமான். நான் ஜனங்களின் எல்லையை மாற்றி அவர் பண்டசாலை கொள்ளையிட்டு வல்லவனை போல குடிகளை தாழ்த்தினேன் சொல்றார். சரி, ரைட்டு, ஓகே, இருக்கட்டும். இன்னும் சொல்றான் பாருங்க, அவன் என்ன செய்யணும், ஒரு குருவி கூட்டை கண்டுபிடிக்கிறது போல, ஒரு குருவி கூட்டை ஒரு மனுஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது போல என் கை ஜனங்களின் ஆசையை கண்டுபிடித்து விட்டுவிடப்பட்ட முட்டைகளை வாரிக்கொள்வது போல பூமியெல்லாம் வாரிக்கொண்டுச்சு. குருவி கூட்டில் முட்டையிட்டு இருக்கும் போது யாருமே கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னா பாம்பெல்லாம் வந்து என்ன செய்தது,
சாப்பிட்டு போகுது, மற்ற பறவைகள் கொத்தி சாப்பிட்டு போகுது. ஆனால் கேட்கறதுக்கு வந்தாங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது. யாருமே கேட்கல, பயந்துட்டாங்க. ஏன் பயந்துட்டாங்கன்னா, அவங்க ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, செட்டையை அசைத்ததில்லை. ஒரு குருவியோ மற்ற பறவைகளோ அந்த மற்றதை குஞ்சியவோ மற்ற முட்டையை சாக்கும்போது என்ன எதிர்த்து வந்து அடிக்கும்? நேரம் அடிக்கும். பறந்து வந்து சட்டை என்ன செய்யும்? சட்டையிட்டு அடிக்கும். புறா பார்த்துருக்கீங்களா? புறா முட்டையை தொட்டு பாருங்க, இப்படி சட்டையிட்டு அடிக்கும், பார்த்துருக்கீங்களா? சடக்குன்னு அடிக்கும். அது என்ன அடிக்கிறதுக்கு என்ன இருக்கோ அதை வச்சு அடிக்கும். அங்க சொல்றாரு, செட்டையை ஒருவனும் அசைத்ததும் இல்லை. எப்படின்னா இப்படி அடிக்கிறதுக்கு யோசிக்கல. அது அவ்வளவு பெரிய ஜனங்கள், அவ்வளவு பெரிய ஜாதிகள், அப்படிப்பட்ட யோசனையை அவங்களுக்கு பயந்துட்டாங்க. கீச்சின்னு ஒரு சத்தம் கூட திறக்கல, வாயை திறக்கல. அவன் சொல்றான், இப்படி இருந்தாங்களே நீ தப்பிப்பியா அப்படின்னு அவன் கேட்கிறான். இப்போ தேவன் அசீரியனுக்கு எதிராக என்ன சொல்றாரு? ஏசாயா 10:15 கோடாரியானது தன்னால் வெட்டுகிறவனுக்கு விரோதமாய் மேன்மை பாராட்டலாமோ? வாளானது தன்னை கையாடுகிறவனுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டலாமோ? பாராட்டினால் தடியானது தன்னை பிடித்தவனை மிரட்டினார் போலவும், கோலானது நான் மரக்கட்டை அல்லவென்று எழுமினார் போலவும் இருக்குமே. நம்ம யோசனை எப்படி இருக்கு? ஏப்பா இப்படி எனக்கு விரோதமா பேசுற அப்படின்னு தான் சொன்ன என்ன உனக்கு என்ன கெட்டு போச்சா அப்படின்னு நமக்கு தோணுது. ஏன் இப்படி எனக்கு விரோதமா நீ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க வேண்டியான, என்னத்துக்கு இப்படி சுத்தி உழைச்சி பேசுற? அவர் என்ன சொல்றாரு? கோடாரியானது தன்னால் வெட்டுகிறவனுக்கு விரோதமாய் மேன்மை பாராட்டலாமோ? இது தேவ ஞானமா மனுஷ ஞானமாங்க? இப்படி பேசுவது என்பது தேவ ஞானமா மனுஷ ஞானமா? தேவ ஞானம். மனுஷ ஞானமா? இது யார் பேசுறது? தேவன் தான் பேசுறார். யாருக்கு எதிராக? அசிரியனுக்கு எதிராக. தேவ ஞானம் எப்படி பேசுகிறதோ அப்படியே நீங்க பேசி பழகணும். அவங்களுக்கு விளங்குதோ விளங்கலையோ பேசிதான் ஆகணும். விளங்கலைன்னா தேவன் ஞானத்தை கேட்கட்டும். அவங்க இது என்ன எனக்கு ஒன்றும் புரியலன்னு கேட்கட்டும். கோடாரியானது தன்னால் வெட்டுகிறவனுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டலாமோ? இப்ப யார் பேசிக்கிட்டு இருக்குது? அசிரியன். என்ன பேசுறான்? நான் வல்லவன், நான் புத்திமான், நான் ஜனங்களுடைய எல்லையெல்லாம் போட்டேன், நீ யார் அசது இல்லை, பெருமையை பேசிட்டு இருக்கானா இல்லையா? தேவன் தான் அனுப்புனாரு. அப்புறம் இதுக்கு என்ன பெருமை இருக்கு? பாருங்க, அனுப்பப்பட்ட எல்லைக்குள்ளவன் இல்லை, அதையும் தாண்டி எசேக்கியாட்ட வந்துட்டான். அதுதான் பிரச்சனை. இப்போ தேவன் கேட்கிறாரு, இப்போ கோடாரி யாரு? கோடாரி யாரு? வெட்டுகிறவர் யாரு? இப்போ இந்த சூழ்நிலையில், இந்த வசனத்தின் சூழ்நிலையின்படி கோடாரியானது வெட்டுறது யாரு? வாளு யாரு? கையாடுறவன் யாரு? தடி யாரு? பிடித்திருக்கிறவன் யாரு? அப்போ மரக்கட்டை யாரு? என்னது? கோல் யாரு? இருக்கா இல்லையா? பாருங்க, அப்ப அசிரியனையும் தேவனையும் சம்பந்தப்பட்டு தொடர்ந்து பேசுறாரு. இது மீண்டும் ஒரு கேள்வி கேட்போம். ஏன் எனக்கு விரோதமான பெரும் பேசுறேன்? ஏன் நேரடியாக கேட்கல? அவரு அசிரியனுக்கு பயந்துட்டாரோ? அசிரியனுக்கு தேவன் பயந்துட்டாரோ? நாம இப்படி பேசி பழகணும்னு சொல்லி வச்சிருக்காரு. பாருங்க, நாம செத்து போவோம். நாமும் இப்படி பேசி பழகணுங்கிறதுக்காக தான் அப்படி சொல்லி வச்சிருக்காரு. நிறைய காரியங்கள் இருக்கு. அவங்க அது புரிஞ்சுக்கிறாங்களா புரியலையான்னு பாக்குறாரு. அப்ப சொல்றாரு, இந்த அசிரியன் என்ன செய்யிருக்காரு? பெருமை மேன்மை பாராட்டியிருக்காரு, பெருமை பாராட்டியிருக்காரு. அது பிடிச்சவன் என்ன செய்யிருக்காரு? மிரட்டியிருக்காரு. நான் சொல்லும் போது என்ன செய்தது? நான் எங்க மிரட்டினேன்? மிரட்டவே இல்லையே. மிரட்டியிருக்கானா இல்லையா? அசிரியன் தேவனை மிரட்டினார் போல இருக்கா இல்லையா? அப்ப இதெல்லாம் நம்ம குறித்து நாமே பெருமையா பேசும்போது, நான் என் புத்தியில செஞ்சிருவேன் நினைக்கும் போது தேவனையே எதிர்த்து மிரட்டுறோம் சொல்றாரு. நான் இல்ல தேவன் செய்யல, நான் செஞ்சேன், மிரட்டுறோம் தேவனை. நான் எங்க மிரட்டேன்னு எனக்கு தெரியுது. தேவன் சொல்றாரு. தேவன் சொல்றது உண்மையா மனுஷன் சொல்றது உண்மையா? தேவன் சொல்றதுதான் உண்மை. சரி, இந்த அசிரியன் தன் நினைவுக்கு எதிராக யார் இவனை அனுப்புனது? ஏசாயா 10:5 என் கோபத்தின் கோலாகிய அசிரியனுக்கு ஐயோ, அவன் கையில் இருக்கிறது என் சினத்தின் தண்டாயுதம். சரி, இப்ப எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டா இல்லையா? அந்த தண்டாயுதத்தை யார் கொடுத்தது? யாரு? தேவன். எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்குன்னு சொல்லி கொடுத்ததே தேவன் தான். என் சினத்தின் தண்டாயுதம். ஆனா இவன் சொல்றான், நான் செஞ்சேன்னு சொல்றான். கேள்வி என்னன்னா, நம்முடைய யோசனை ஆரோக்கியமா இருந்தால், நம்முடைய யோசனை நலமா இருந்தால் கிருபையும் சத்தியம் நமக்கு கிடைக்கும். பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இப்ப இவன் தவறான யோசனை யோசித்தான். இப்போ தேவன் அவனை எதிர்த்து நிற்கிறார். இப்ப என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா, அவன் அப்படி என்றான என்னலையா பாருங்க, 10:7 அவனோ அப்படி எண்ணுகிறதும் இல்லை, அவன் இருதயம் அப்படிப்பட்டதை நினைக்கிறதும் இல்லை. அநேகம் ஜாதிகளை அழிக்கவும் சங்கரிக்கவுமே தன் மனதில் நினைவு கொள்ளுகிறான். பாருங்கள், அவன் எண்ணுகிறதும் இல்லை, அவன் இருதயம் அப்படிப்பட்டது நினைக்கிறதும் இல்லை. வேற என்ன செய்யறான்? அநேக ஜாதிகளை அழிக்கவும் சங்கரிக்கவும் நினைக்கிறான். அநேக ஜாதிகளை அழிக்கிறதும் சங்கரிக்கிறதும் தேவனுடைய நோக்கம் கிடையாது.
அவபக்தியான மக்களுக்கு விரோதமாக தான் அனுப்பினாரே தவிர அநேக ஜனங்களை அழிக்க அவர் அனுப்பல. அப்ப இவன் என்னாம இப்படிப்பட்ட மனதில் நினைவு கொள்ளுகிறான். யோசனை சரியா? தவறான யோசனை. அப்ப அசிரியன் யாருக்கு விரோதமா பேசினதாக கர்த்தர் சொல்றாரு? 37ஆம் அதிகாரம் 23 to 25 வரைக்கும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமா நீங்க பேசும்போது, யாராவது பேசும்போது நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அங்க யார் யுத்தம் பண்றது பாருங்க. யாரை நிந்தித்து தூஷித்தாய்? யாருக்கு விரோதமாய் உன் சத்தத்தை உயர்த்தினாய்? நீ இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாக அல்லவோ உன் கண்களை மேட்டிமையாய் ஏறெடுத்தாய்? உன் ஊழியக்காரரை கொண்டு நீ ஆண்டவரை நிந்தித்து, என் ரதங்களின் திரளினாலே நான் மலைகளின் கொடுமுடிகளுக்கும் லீபனோனின் சிகரங்களுக்கும் வந்து ஏறினேன். அதன் உயரமான கேதுரு மரங்களையும் உச்சிதமான தேவதாரு விருட்சங்களையும் நான் வெட்டி, உயர்ந்த அதன் கடைசி எல்லை மட்டும் அதன் செழுமையான வனம் மட்டும் வருவேன் என்றும், நான் கிணறு வெட்டி தண்ணீர் குடித்தேன், என் உள்ளங்காலினால் அரணிப்பான இடங்களின் அகழிகளை எல்லாம் வரலவும் பண்ணினேன் என்றும் சொன்னாய். அப்போ இந்த அசிரிய ராஜா பேசுனது எல்லாமே யாருக்கு விரோதமாங்க? தேவனுக்கு விரோதமா. எசேக்கியாவின் ஜனங்களுக்கு விரோதமா பேசிட்டு இருக்காரு. அப்ப தேவன் சொல்றாரு, யாரை நீ நிந்தித்து தூசித்தாய்? யாருக்கு விரோதமாய் உன் சத்தத்தை உயர்த்தினாய் என்று கேட்கிறார். இப்ப தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமா நம்ம உயர்த்த கூட கூடாதுன்றார். நீ இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாய் அல்லவோ உன் கண்களை மேட்டிமையை அடைத்தாய். நீ ஊழியக்காரனை கொண்டு நிந்தித்து ரதங்களின் திரளினாலே மலைகளின் கொடுமுடிக்கும் லீபனோனின் சிகரங்களுக்கு வந்து ஏறினேன். இதெல்லாம் வெட்டி பிடிச்சிட்டேன். இன்னும் பெருமையை பாருங்க. நான் கிணறு வெட்டி தண்ணீர் குடிச்சேன், என் உள்ளங்காலினால் அரணிப்பான இடங்களில் அகழியெல்லாம் வரல பண்ணேன்னு சொல்றாரு. அகழினா உங்களுக்கு தெரியுதா? வேலூர் சிறை பார்த்துருக்கீங்களா? ஒரு காட்சிகளாக பார்த்துருக்கீங்களா? வேலூர் சிறைய அகழிகளை பார்த்துருக்கீங்களா? பார்க்கலையா? முதல்ல இருக்கும். அகழில்னா பெருசா அகலமா யாரும் தப்ப முடியாதபடி நம்ம கோட்டை இருக்கு இல்லையா? கோட்டையை சுற்றி அகழியில் இருக்கும். அகழி மூடிட்டாங்களான்னு தெரியாது. அகழி இருக்கா இல்லையா? இருக்கும் பாருங்க, பள்ளமா இருக்கும். திடீர்னு தப்பிக்க முடியாதபடியும் திடீர்னு வர முடியாதபடி இருப்பாங்க. அதில் முதலே போட்டு வச்சிருப்பாங்க. ஏன்னா அதிரிகளை தாக்கிடுவது இந்த மாதிரி அகல் இருக்கும். இவ்வளவு பெரிய அகழிகளை என்ன சொல்றான்? நான் காலில் தூத்துட்டேன் அப்படின்றான். அகழிகளை காலில் தூத்துருவீங்க? எவ்வளவு பெரிய பெருமையும் எவ்வளவு பெரிய நெஞ்சின் வினை இருக்குன்னு பாருங்க. தேவன் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா சொல்றான், நான் தான் செஞ்சேன்னு சொல்றான். கேள்விதான், நம்ம யோசனை ஆரோக்கியமா இருந்தா தேவன் நம்ம பக்கத்துல இருப்பாருங்கிறதான் கருத்து. இப்போ இதெல்லாம் யார் செஞ்சது? ஏசாயா 37ஆம் அதிகாரம் 26, 27. நான் வெகு காலத்துக்கு முன் அதை நியமித்து பூர்வ நாட்கள் முதல் அதை திட்டம் பண்ணினேன் என்பதை நீ கேட்டதில்லையோ? இப்பொழுது நீ அரணான பட்டணங்களை பாழான மண்மேடுகளாக்கும்படி நானே அதை சம்பவிக்க பண்ணினேன். அதனாலே அவைகளின் குடிகள் கையளித்தவர்களாகி கலங்கி வெட்கப்பட்டு வெளியின் பூண்டுக்கும் பச்சிலைக்கும் வீடுகளின் மேல் முளைக்கும் புல்லுக்கும் ஓங்கி வளரும் முன் தீந்து போயும் பயிருக்கும் சமமானார்கள். 28, 29. உன் இருப்பையும் உன் போக்கையும் உன் வரவையும் நீ எனக்கு விரோதமாய் கொந்தளிக்கிறதையும் அறிவேன். நீ எனக்கு விரோதமாய் கொந்தளித்து வீரியம் பேசினது என் செவிகளில் ஏறினபடியினாலே நான் என் துரட்டை உன் மூக்கிலும் என் கடிவாளத்தை உன் வாயிலும் போட்டு நீ வந்த வழியே உன்னை திரும்ப பண்ணுவேன். எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. அமெரிக்கா பாகிஸ்தான் யுத்தம் நடந்துச்சு, கொஞ்சம் போர் நிறுத்தம் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்க அமெரிக்கா பிடிச்சாச்சு, அதை சார்ந்த வல்லரசு நாடுகள்லாம் பிடிச்சாச்சு, அங்க இருக்கக்கூடிய சுற்று வட்டாரம் எல்லாத்தையும் பிடிச்சாச்சுங்க. எல்லாம் பிடிச்சாச்சு. இந்த இலங்கைக்கு மட்டும்தான் மிச்சம் இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். இவ்வளவு பிடிச்சவங்களுக்கு இலங்கை எவ்வளவு நேரம் ஆகும்? எல்லா நாட்டையும் பிடிச்சாச்சு, ஒருத்தர் பிடிச்சிட்டாரு. இந்த இலங்கை மட்டும் எவ்வளவு ஆகும்? தமிழ்நாடு மட்டும் எவ்வளவு ஆகும்? உங்களுக்கு சின்னமா இருக்கு, சின்னூன் இருக்கு, குட்டியா இருக்கு. இப்போ இவ்வளவு பெரிய வல்லரசெல்லாம் பிடிச்ச உங்களுக்கு இவ்வளவு எவ்வளவு கம்மாத்திரம்? இந்த ராஜா இப்படிதான் கோக்கரிக்கிறான். அப்ப இந்த அசிரியா ராஜாவுக்கு எதிராக இந்த தேவன் இந்த விதமான காரியங்களை செய்தார் என்றால் ஏன் செய்தார்? இதுதான் நம்முடைய கேள்வி. இப்ப அவ யோசனை என்ன, நம்முடைய யோசனை என்ன? ஏன் செஞ்சான்னு பார்க்க போறோம். அதுதான் நம்முடைய பாடமே. ஏன் செஞ்சான்னா 2 நாளாகமும் 32ஆம் அதிகாரம் 20வது வசனம். இப்போ ஏன் தேவன் இந்த மக்களுக்காக இவ்வளவு வேலை செஞ்சாரு? 2 நாளாகமும் 32ஆம் அதிகாரம் 20வது வசனம். இது நிமித்தம் ராஜாவாகிய எசேக்கியாவும் ஆமோச்சின் குமாரனாகிய ஏசாயா தீர்க்கதரிசியும் பிரார்த்தித்து வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள். இப்போ அபயம்னா உங்களுக்கு தெரியுதா? எங்களுக்கு ஆங்கில வார்த்தை தெரியல. அபயம்னா நீ தான், உன்னை தவிர யாரும் இல்லை, நீ தான் என்னை காப்பாற்றணும். சரிதானே?
இப்போ இவங்களை காப்பாத்துறதுக்கு தேவன் செய்த வேலை சும்மா அவரா வந்து நின்ட்டாரா இல்ல அபயம் விட்டாங்களா? எந்த யோசனை இருக்கக்கூடாது. சொந்த பந்தமோ பக்கத்து நாடுகளோ மற்ற காரியங்களோ எதுவுமே கிடையாதுங்க. எந்த இதுக்கு தேடக்கூடாது. ஒருவற்றை மட்டும்தான் அபயிடணும். அவரால் மட்டும்தான் முடியும் சொல்லி எசேக்கியாவும் கர்த்தரை நோக்கி அபயமிட்டு 21 வசனம் பார்த்தீங்கன்னா விண்ணப்பம் செய்தார்கள். 1 21 வசனம். அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். அவன் அஸ்ரீயருடைய 37:21 ஏசாயா 37:21. அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா எசேக்கியாவுக்கு சொல்லி அனுப்பினது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், அசிரிய ராஜாவாகிய சனகரிப்பின் நிமித்தம் நீ என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாயே. என்ன சொல்றாங்க? அபயம் விட்டிருக்காங்க, விண்ணப்பம் பண்ணியிருக்கிறாங்க. ஏசாயா 37:14-15 வசனம். எசேக்கியா ஸ்தானாதிபதிகளின் கையில் இருந்த நிருபத்தை வாங்கி வாசித்தான். பின்பு எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து கர்த்தரை நோக்கி, போதும் அப்போ அவர் அபயமிட்டிருக்காரு, கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் பண்ணியிருக்காரு. அந்த சனகரிப்பு எழுதின அசிரிய ராஜா எழுதின அந்த நிருபத்தை கொண்டு போய் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்து அதை விரிச்சு கர்த்தருக்கு முன்னாக வாசிச்சு ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் சும்மா ஒரு பேச்சுக்கு வந்துட்டாங்களாங்க? இல்ல சும்மா தேவன் உதவி செய்யறாரா? ஏன் தேவனை கேட்டவனு செய்யக்கூடாது? பாருங்க, அபயம் விட்டுருக்காங்க, ஜபம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த சுருள் எடுத்துட்டு வந்து எதிராளி எழுதின சுருள் எடுத்து வந்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு முன்பாக வந்து அவங்க வாசிக்க ஆரம்பிச்சுட்டு அதை வச்சு ஜபம் பண்றாங்க. தீர்க்கதரிசியை நாடி இருக்காங்க, தீர்க்கதரிசி மூலமா கொண்டு வந்திருக்கிறாங்க. ஏசாயா 37:20. இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். தேவனை புகழ்ந்து அவர் ஒருவர் தான் முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்படிப்பட்ட நம்பிக்கையை அவங்க கொண்டிருக்கிறாங்க. அவன் செயல் எப்படிப்பட்டா இருந்ததுன்னு பாருங்க. அது மாத்திரம் இல்ல, 37:1 வசனம். ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து ரட்டு உடுத்தி கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்தார். அவங்க துக்கமாக தன்னை தாழ்த்தி ரட்டு உடுத்தி ஆலயத்துக்கு போயிட்டாங்க. அங்கே ஜெபம் பண்ண போயிட்டாங்க. ஏன் ஆலயத்துக்கு போனாங்க? வீட்டுல உட்கார வேண்டியானே, அரண்மனையில உட்கார்ந்துருக்க வேண்டியானே. சில மக்கள் நீங்க ஜெபம் பண்ணணும்னா பிறந்து வர்றேன், இங்க வந்து ஜெபம் பண்றேன் அப்படின்னு வர்றீங்க. எதுக்காக? இல்ல ஒரு சும்மா பழக்கமா? இல்ல நாங்க வந்து ஜெபம் பண்ணா எங்களுக்கு ஆசீர்வாதம், நீங்க வந்தா உங்களை வரைக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தெரியாது. நீங்க விசுவாச பாதையில வர்றீங்களா இல்ல சும்மா வர்றீங்களான்னு எனக்கு தெரியாது. பாருங்க, இவங்க வந்ததுக்கெல்லாம் ஒரு பாதை இருக்குது. ஆலயத்துல அன்னைக்கு எருசலேம்ல இருக்கக்கூடிய ஆலயத்தை நோக்கி எந்த ஜாதிக்காரனா இருந்தாலும் சரி, எந்த பாசைக்காரனா இருந்தாலும் சரி, எந்த தேசத்து இருந்தாலும் சரி, எருசலேமை நோக்கி ஜெபம் பண்ணா இக்கட்டுல தேவன் விடுவிப்பார். யார் எவரெல்லாம் பார்க்க மாட்டாரு. அவ அதை நோக்கி விடுவித்தா, தாழ்த்தி விடுவித்தா கண்டிப்பா அவனுக்கு விடுதலை கொடுப்பாரு. பாருங்க, இவங்க உடனே ஆலயத்துக்கு போயிட்டாங்க. அப்ப ஒருவேளை நல்ல கருத்து தான் அது. அடுத்து தீர்க்கதரிசி ஏன் போனார்? இவரா ஜெபம் பண்ணிட்டு இருக்க வேண்டியானே. உங்களுக்கு ஒரு காரியம் தெரியுமாங்க? மத்தேயு 18ஆம் அதிகாரத்துல எங்கே 2-3 பேர் ஒருமனப்பட்டு இருக்காங்களோ, 2 பேர் ஒருமனப்பட்டு இருந்தால் நல்ல பலன் இருக்குமா இருக்காதா? இப்ப 2 பேர் சேர்ந்து ஒரு வேலை செய்தீங்கன்னா என்ன இருக்கும்? நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அங்கே கர்த்தருடைய அதிகாரம் இருக்கு. பாருங்க, துணையா நிக்க முடியும். அந்த காரணத்துக்கு கூட அவங்க செஞ்சிருக்கலாம். தீர்க்கதரிசிக்கு இன்னொரு காரணம் இருக்கு. தீர்க்கதரிசி மூலமா தான் கர்த்தர் பேசுவாரு, என்ன நடக்க போகுது சொல்லி அவர் தான் அவருக்கு சொல்லுவார். அந்த காரணமும் நிச்சயமாகவே இருக்கிறது. அப்ப தன்னை பற்றி என்ன உணர்ந்திருந்தாரு? ஏசாயா 37:3-5. இவர்கள் அவனை நோக்கி, இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள். பிள்ளை பேறு நோக்கி இருக்கிறது, பெறவோ பலனில்லை. ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி அசிரிய ராஜாவாகிய தன் ஆண்டவனால் அனுப்பப்பட்ட ரப்சாக்கே சொன்ன வார்த்தைகளை உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிறார். உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிற வார்த்தைகளின் நிமித்தம் தண்டனை செய்வார். ஆகையால் இன்னும் மீதியாயிருக்கிறவர்களுக்காக விண்ணப்பம் செய்வீராக என்று எசேக்கியா சொல்ல சொன்னார் என்றார்கள். எசேக்கியா ஏசாயாட்ட சொல்லி அனுப்பிட்டாங்க. என்ன சொன்னாரு? பிள்ளை பேரு நெருங்கி இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? ஏன் யுத்தம் நெருங்கி இருக்குன்னு சொல்ல வேண்டியானே? யுத்தம் நெருங்கி இருக்கு, என்னால செய்ய முடியல, ஏன் அவர் சொல்லல? நம்ம ஞானம் தாங்க நமக்கு பெருசா இருக்கு. இதெல்லாம் தேவனுடைய ஞானத்தை பாருங்க. பிள்ளை பேரு நெருங்கி இருக்கிறது, பெறுறதுக்கு பலன் இல்லைன்னு சொல்றாரு. ஏன் இப்படி சொல்லணும்? ஏன் சொல்லணும்? எதுக்காக இப்பெல்லாம் பேசிட்டு இருக்காங்க? கோடாரி, மரக்கட்டை, கோல், தடி, பிள்ளை பேரு, பலன் இல்லை, எதுக்காக இப்படி சொல்லணும்? பாருங்க, இதெல்லாம் எப்படி பேசுறாங்க நீங்க பாருங்க. நாம பேசணுங்கிறதுக்கு தான் சொல்லி தர்றாரு. அப்ப பிள்ளை பேரு நெருங்கி இருக்கிறது, பெறுவதற்கோ பலன் இல்லைன்னு சொல்றாரு. ஏசாயாட்ட அனுப்பியாச்சு. ஏசாயா என்ன சொன்னார்? 6:7.
37:6-7. அப்பொழுது ஏசாயா அவர்களை நோக்கி, அசிரிய ராஜாவின் ஊழியக்காரர் என்னை தூஷித்ததும் நீர் கேட்டதுமான வார்த்தைகளினாலே பயப்படாதையும், இதோ அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை நான் அவனுக்குள் அனுப்பி அவனை அவன் தேசத்திலே பட்டயத்தால் விழப்பண்ணுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்பதை உங்கள் ஆண்டவனிடத்தில் சொல்லுங்கள் என்றான். ஜெபத்திற்கு பதில் கிடைச்சதா பாருங்க. அப்போ அவன் எவ்வளவு பெரிய யோசிச்சாலும் சரி, எத்தனை தேசங்களை கொடுத்தாலும் சரி, எத்தனை பலசாலியா இருந்தாலும் சரி, தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரிடத்திலே தங்களை தாழ்த்தி ஜெபித்து அபயம் விடும் பொழுது தேவன் அவங்களை காப்பாற்றுறாரா இல்லையா? ஏன் பயப்படணும்? நம்முடைய செயல் நீதியா இருக்கும் பொழுது, நம்முடைய காரியங்கள் யோசனை நன்மையா இருக்கிற பொழுது, ஆரோக்கியமா இருக்கும்போது நம்ம கிருபையும் சத்தியம் கிடைக்குமா? பயப்படவே தேவையில்லை. அது வரைக்கும் நமக்கு நடுக்கமான சூழ்நிலை இருக்கிறதா? சும்மா கொடுத்துறாரா தேவன்? ஒண்ணு நடுக்கம் வரும் பாருங்க. அவர் நடுங்கி போயிட்டாரு, வஸ்திரத்தை கிழிச்சிட்டாரு, ஆலயத்துக்கு போயிட்டாரு, தீர்க்கதரிசிட்ட போயிட்டாரு, கதறிட்டாரு, பிள்ளை பெற நெருங்கிருச்சு, பெறதுக்கு எனக்கு பலன்னு சொல்லிட்டாரு. இப்போ பயங்கரமான ஒரு ஜபம் பண்ணிட்டாரு. இதெல்லாம் என்ன சொல்லுது நமக்கு? சும்மா நம்ம கேட்டவொன்னே எதாவது கிடைச்சிருமாங்க? இல்ல, அதிகமா தேவனை தாழ்த்தி நம்ம ஜெபிக்கணும். நீதிமொழிகள் 14:22 படிங்க. தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, கண்டிப்பா அவங்க எல்லாம் கெட்டு போயிட்டாங்க. நன்மை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியம் உண்டு. ஏன் நம்ம கவலை பண்ணோம்? நாம் நன்மை யோசித்துக் கொண்டு ஜெபத்தில் தரித்திருப்போம். தேவன் அதற்கெல்லாம் இப்படிப்பட்ட வேலைகளை நிச்சயமாக செய்வார். ராஜா வஸ்திரங்களை ஒரு கிழிச்சுக்கிட்டு தேவாலயத்துக்கு போய் அந்த நிருபத்தை போய் அங்கே உட்கார்ந்து வாசிச்சு கலங்கி போய் அவர் ஜெபம் பண்ணி விண்ணப்பம் பண்ணி அபயமிட்டு கதர்னார். எல்லா தேசத்தையும் பிடிச்சிட்டாங்க. எப்படி இருக்கு உங்களுக்கு? நடுக்கம் வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமா அப்படி வீடெல்லாம் பிடிச்சிட்டு நம்மகிட்ட வீட்டுக்கு பக்கத்தில் வரும்போது என்ன ஆகும்? நமக்கு அவ்வளோ தொலைஞ்சோம்டான்னு அப்படிதான் இருக்கும். நடுங்கி போயிருக்கும் அவருக்கு. பிள்ளைங்களை கூப்பிட்டீங்கன்னா என்ன செய்வாங்க? பிள்ளைங்களை கூப்பிட்டு கொஞ்சம் உட்கார வச்சிங்கன்னா ஒன்று கடிச்சிருவாங்க சில பிள்ளைங்க. பார்த்துருக்கீங்களா? அதற்கு பக்கத்து பிள்ளை அடிச்சாங்கன்னா அவனுக்கு ஒன்றுக்கு போகும். ஏன்? பயந்துட்டாங்க. பயந்து என்னாச்சு? நரம்பு சோர்ந்து போச்சு. நரம்பு சோர்ந்து போனா என்னாச்சு? பிளாடர் விரிஞ்சிச்சு. பாருங்க, அது ஒண்ணுக்கு போனாங்கன்னு அர்த்தம் என்னங்க? பயந்துட்டாங்க. பயந்து என்னாச்சுங்க? எதை பார்த்து பயந்தாங்க? அவனை கண்டிக்கிறத பார்த்து பயந்துட்டாங்க, அடிக்கிறத பார்த்து பயந்துட்டாங்க, அதட்ட பார்த்து பயந்துட்டாங்க. என்னாச்சு? நரம்பு சோர்ந்து போச்சு. நரம்பு சோர்ந்து என்ன போச்சு? பிளாடர் சுருங்கி இருக்கிற பிளாடர் அதான் விட்டுருச்சு. ஒண்ணுக்கு வந்துருமா வராதா? பாருங்க, இப்போ நமக்கு இதெல்லாம் என்ன சொல்லுது? இப்படி இருக்கும்போது எப்படி வரும் பயம்? எசேக்கியாவுக்கு எப்படி இருந்திருக்கும்? அவ்வளவுதான், பெத்தே ஆகணும், வேற வழியே இல்லை. கதர்னாங்க. நமக்கு ஒண்ணு தேவன் கொடுக்கணும்னா சும்மா எளிமையா கொடுத்துறாங்க, சாதாரணமா கொடுக்கறது இல்லைங்க. நீங்க தங்களை தாழ்த்தி இருக்கணும், உண்மையா இருக்கணும், ஜெபம் பண்ணணும், நம்ம யோசனை ஆரோக்கியமா இருக்கணும், எல்லாத்தையும் நம்ம சுத்தமா ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும் தொடர்ந்து. தேவனுக்கு சித்தமானா அது நிச்சயமா கொடுப்பாரு. கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைங்கள் சும்மா கலக்க மாட்டாங்க. மாம்சத்துல ஒரு பயம் இருக்கலாம், ஆனா நிச்சயமாவே கலங்க வேண்டியதில்லை. ஆனா தேவன் இப்படித்தான் இந்த வேலைகளை செய்யறாரு. அப்ப தேவன் வேலை செய்யும் போதும் நம்மளை புடமிட்டும் பார்க்கிறாரு. புடமிட்டும் பார்த்துத்தான் சில காரியங்களை கடைசியில் கொடுக்குறாரு. சும்மா டக்குன்னு தூக்கி கொடுத்துட மாட்டாரு. அப்ப புடமிட்டு பார்த்து வேலை செய்து சரியா இருக்கா இல்லையா, கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா, அது தோத்து போனாங்கன்னா போச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் நடத்தினாருன்னா என்ன செஞ்சாரு? போங்க, உங்களுக்கு பயிற்சி கொடுக்குறோம், நடைபயிற்சி கொடுக்குறோம்னு சொன்னாங்களா? புடமிடுதல். அது யார் நிலைச்சு நிற்கிறாங்களோ அவங்க காணனுக்குள்ள போவாங்க, யார் இல்லையோ அவங்க போக மாட்டாங்க. ஒவ்வொரு காரியங்களும் இப்படித்தான் தேவன் செய்கிறார். நாம் ஜெயிக்கணும்னா நம்முடைய யோசனை ஆரோக்கியமா வச்சுக்குவோம், நன்மை யோசிப்போம், தாழ்த்துவோம், ஜெபிப்போம், தேவன்கிட்ட அபயம் விடுவோம், கதறுவோம், தவிப்போம். தேவன் நமக்கு என்ன செய்வார்? கண்டிப்பா உதவி செய்வார். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவோம்.